மூக்க மட்டும் தான் ஓடும். அப்படியே வேட்டையாடிட்டு வந்துடும், வாயில எதையாவது கவிக்கிட்டு வந்துடும். சரி, இத நம்ம புகழ் பெருமாள் நாடார் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அவர் வயக்காட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அங்க ஒருவர் இடவாயாகும் போது புகழ் பெருமாள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அப்ப இத புகழ் பெருமாள் நாடார் பாக்காரு. ஆமா, என்ன இந்த நாய் எவ்வளவு அழகா வேட்டையாடிட்டு வருது. பாரு, வெள்ளச்சிய பாருங்கப்பா, தினம் மொசல கொண்டாந்து கொடுத்துருது. தண்ணியில குளிச்சுட்டு போய் இவர் குளிச்சு முடியாதுக்குள்ள அது வேட்டையாடிட்டு வந்துருது. ஆமா, எவ்வளவு நல்ல நாய், திறமையான நாயா இருக்க. ஒரு நாய் நம்மகிட்ட இருந்தா சூப்பரா இருக்குமே. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு நாய். எப்படி இருக்கு? சுறுசுறுப்பா இருக்கு. அப்படி இவருக்கு இந்த நாய் மேல ஆசை. யாருக்கு? நம்ம புகழ் பெருமாள் நாடாருக்கு நாய பார்த்தோடனே ஒரு ஆசை, பெரிய ஆசை. நாயினா யாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அவர் 2000 மணி ஏறி இறங்கி பதனி இறக்க வரைக்கும் நாய் மேல ஆசைதான். ஆமா ஆமா, அவர் பனையேறி முடிச்சிட்டு இப்ப வீடு திரும்புதாரு. ஆமா ஆமா ஆமா, பனை ஏறி வருஷம் 4 வாரம் ஆகியது, வாரங்கள் மாதம் ஆகியது, மாதமோ உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஒரு வருஷம் ஆக போகுது. என்ன ஆகுது? ஒரு வருஷம் ஆக முடிஞ்சு போச்சு. அப்போ எசைக்கு முத்து நாடார் சொல்றாரு, ஐயா புகழ் பெருமாள் நாடாரே, என்னப்பா வருஷமும் முடிஞ்சாச்சு, நான் வந்து. ஆமா, நானும் நீங்க சொன்ன மாதிரி 2000 மணி ஏறிட்டேன். எனக்கு அதுக்கான கூலிய தந்தீங்கன்னா நான் என் குடும்பத்தோட என் நாய்க்குட்டியை கூப்பிட்டு ஊருக்கு போயிருவேன். நான் என் வெள்ளச்சியை கூட்டிக்கிட்டு குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் இதே நாள் நான் வரேன். எசைக்கு முத்து நாடாருக்கு மூச்சுக்கு 300 வாட்டி வெள்ளச்சிங்காரப்பா. என் வெள்ளச்சியை கூட்டிட்டு போறேன். ஆமா, என் பிள்ளை மனைவி பிள்ளைகளை கூட விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, என் வெள்ளச்சி எனக்கு மறக்காது. 2 பேருக்கு பஸ்ல டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயா ஊருக்கு வந்துருவாங்க. வெள்ளச்சியை நாதானையா கூட்டு போனோம். புகழ் பெருமாள் நாடாரே, எங்க வீட்டுல நாய் என்ன செய்யும் தெரியுமா? சரி, நான் கீழே படுத்திருப்பேன், என் வெள்ளச்சி கட்டில வெத்தையில தான் படுத்து கிடக்கும். ஆமா, அப்படித்தான் படுத்திருக்கோம். காலையில 5 மணி ஆன உடனே என்ன தட்டி எழுப்போம். எனக்கு கதவை திறந்து எல்லா வீட்லயும் நாய் வெளியில கிடக்கும். நான் வீட்டுக்குள்ள போட்டேதான் நாயை வளர்ப்பேன். அது 1 இல்ல 2 இல்ல, 5 டாக்கு வீட்டுக்குள்ள தான் கிடக்கு. சரி, எசைக்கு முத்து நாடார் சொல்றாரு, நாயே நான் பிள்ளையை விட மேல வளர்ப்பையா, பிள்ளை மேல கூட அவ்வளவு பாசம் இருக்காது, மனைவி மேல கூட எனக்கு பாசம் இருக்காது. வெள்ளாச்சி மேல எனக்கு அவ்வளவு ஒரு பிரியம். அந்த வெள்ளாச்சி இல்லன்னா நான் உசுரோடே இருந்துக்கிற மாட்டேன். நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் வெள்ளாச்சிக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஆமா, எனக்கு வெள்ளாச்சி மேல அது நான் சாப்பாடு வைக்கும் போது சாப்பாடு வச்சேன்னு வைங்க, எங்க வெள்ளாச்சி சாப்பிடாது. நான் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடுன்னு 3 கும்பிட்டு உழுவேன் கீழே. கும்பிட்டு உளுந்து கூட்டி கொண்டு சாப்பாடு பண்ண அந்த தலையை அமுக்கினாதான் அது சாப்பிடும். அப்படியா? அப்படி ஒரு வெள்ளச்சி எங்க வெள்ளச்சி. தங்கத்தே மாதிரி எங்க தங்கத்தே மாதிரி வெள்ளச்சி. அதனால அப்படி ஒரு பாசமா இருக்கியா? நான் ஊருக்கு போயிட்டு அடுத்த வருஷம் இதே நாள் வாரே புகழ் பெருமாள் நாடாரே. இதே மாதிரி வந்து என்ன கூப்பிட வாங்க, எனக்கு அதுக்குரிய கூலியை கொடுங்க. நானும் வந்து 2000 பணம் ஏறி இறங்கி கூலியை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன போது புகழ் பெருமாள் நாடார் சம்பளங்கள் கொடுத்தார். அவர் 50 ரூபாய் சம்பளம் நீங்களே எனக்கு நல்ல பணியேறி பதினி நல்லா கருப்பட்டியெல்லாம் காய்ச்சி நல்லா வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு, வருமானம் நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்னைக்கு கேட்ட கூலி 50 பணி சம்பளம், 80 பணி வெகுமதி தாரே, நீங்க போயிட்டு வாங்க. ஊருக்கு கிளம்பட்டுமா? போங்க போயிட்டு குடும்பத்தோட அடுத்த வருஷம் இதே நாளைக்கு வந்துருங்க. அடுத்த வருஷம் இதே நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி புகழ் பெருமாள் நாடார் சொன்னாரு. அப்ப எசைக்கு முத்து நாடார் சொன்னாரு, மனைவி பிள்ளைகளை பார்த்தாரு. வேட்டைக்கு போனதுன்னு காணுமே. வெள்ளச்சின்னு கூட்டா வந்துருமா? ஆமா, எந்திரிச்சு பண்ணியா எங்களை தூண்ல கட்டி வச்சிருவாங்க. நீங்க பாட்டு இருங்க தூண்ல. ஆமா, என்ன இடம் ஊருக்கு எதுக்கு? நீ இரு, இருங்க, நான் வெள்ளச்சியை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துட்டு வரேன். எப்போ இந்த நேரத்துல வெள்ளச்சி வீட்டுக்கு வந்துருமே, இன்னும் காணலையே. வெள்ளச்சி என்றே குரலிட்டார், தேடும் போது
கூப்பிட்டீங்கன்னா ஒரு 10 டிக்கெட் வந்துரும். இப்ப கூப்பிடாதுங்க. சரி நான் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமா வெள்ளச்சிய பணங்காடி எல்லா பக்கம் வந்து சுத்தி பார்த்தாரு. சரி யாரு இந்த இசைக்குமுத்து நடாரு. ஆமா நம்ம புகழும் பெருமாள் நடாருக்கு வெள்ளச்சி மேல ஒரு ஆசை. அவர் பார்த்தாரு. இவருக்கு முன்ன அவர் நாயை கொண்டு போய் ஆமா விடியில கட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா வயலுக்காக்க விடியில கட்டிட்டு வந்துட்டாரு. சரி ஏன்னா நேரத்துக்கு அவர் வரமாட்டாருல. விடியிலுக்கு அவர் வந்தது கிடையாது. சரி ஏன்னா அவர் வேலை பணம் ஏறுறது இறங்குறது வீட்டுக்கு வர்றதுதான். வீட்டுக்கு வர்றது வழக்கம். சரி சுலோ இதோட நான் சுலமா எப்படி கொண்டு போவேன்? காட்டு மேட்டெல்லாம் கட்டிட்டாரு. ஆமா அப்போது அங்க எப்படி போவான்? நம்ம எல்லாரும் இங்க நிக்கச்சுல அங்க எப்படிமா விடுவிக்கு போவான்? சில பேர் வளர்ப்ப பொறுத்த இருக்கு. எங்க வீட்டுல உள்ள நாய்லாம் எந்த பக்கமும் போகாது. யார் வீட்டுல எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாது. சரி நம்ம சாயந்தரம் அப்படிதான் ஒரு கோழி வளர்த்தாங்க. ஆமா அது யார் நம்ம சொடலைக்கு தான் வளர்த்தாங்க. ஆமா அப்படி வளர்க்கும் போது பக்கத்து வீட்டுல போய் இருந்திருக்கு. ஆமா இவங்க வீட்டையா போய் கேட்க போயிருக்காரு. ஆமா இன்னைக்கு நிக்கட்டும் நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி நாளைக்கு பிடிச்சு தரேன்னு சொன்னாவ. ஆமா சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி இன்னைக்கு கடைசி கோழிய பார்த்தா கழுத்தை திரும்பி வீட்டு முன்ன கொடை இன்னைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை கொடை அப்பவே ஏத்துக்கிட்டாரு. ஆமா வெள்ளிக்கிழமை கொடைக்கு சரி சனிக்கிழமை செத்தாச்சின்னு அதனால அவரு சொடல வந்து நோம்பு போடும்போது ஏத்துக்கிட்டாரு. கவலைப்படாத. சரி ஏமா அது 3 வருஷமா நிக்கி. நானும் ஒவ்வொரு நாளும் சோமலாம இருச்சுல. சரி உனக்கு விட்டது உனக்கு தான். ஆமா நீ வச்சு வளர்க்கணும்னா இல்ல எடுக்கணும்னா எடுக்கணும். அதனால எடுத்துக்கிட்டாரு. அதனால 3 நேரமும் தப்பிச்சு வந்துட்டு 4வது நேரம் நாளைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணு கொடை. வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். அதனால சரி அதாவது சில நாய்கள் எங்க வீட்டுல உள்ள நாய் பிஸ்கட் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டா தான் சாப்பிடும். யாரும் எதுவும் வச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்ம அது முன்ன பாக்கெட்டை உடைச்சு கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு அதை போட்டா தான் சாப்பிடும். முதல்ல பாக்கெட்டை உடைச்சு போட்டா சாப்பிடாது. அத மாதிரி அப்போ இவர் பார்த்தாரு. யாரு இசைக்குமுத்து நடாரு. நாயை தேடுதாரு, கத்துதார், கதறுகிறார், நாயை காணவில்லை. நம்ம நாய் இல்லாம இருக்க முடியாத. மனைவி பிள்ளை கூட இல்லாம இருந்துடலாம். வெள்ளச்சி இல்லாம எனக்கு நேரம் போகாத. வெள்ளச்சி இல்லாம என்னால இருக்கவும் முடியாது. அப்படி என்று சொல்லி அவர் கண்களைக்கு முகமாடுகிறார். அவர் கண்களைக்கு முகமாடி இசைக்குமுத்து நாடாரோ. இது என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று சொல்லி இசைக்குமுத்து நாடார் சொல்லுகிறார். நாய காணுமே. ஆமா நாய் இல்லாம நம்ம எப்படி ஊருக்கு போவது? நம்ம பிழைக்க வந்த இடத்துல சரி நம்ம வெள்ளச்சி எல்லாம் இப்ப காணோம். உயிருக்கு உயிரா வளர்த்த வெள்ளச்சி எல்லாம் காணோம். அதாவது நம்ம இன்னும் எங்க போய் தேட முடியும்? ஆமா இருந்தாலும் கூட 2 நேரம் சுத்தி பாப்போம். ஊருக்குள்ள ஒவ்வொரு பக்கமா தேடி பார்த்தாச்சு. பனங்காட்டுக்குள்ள இடத்துல நஞ்ச புஞ்செல்லாம் சுத்தி பார்த்து அது குரல் கொடுத்தாச்சு. நம்ம வெள்ளச்சி இன்னும் காணுமே. ஒரு குரலுக்கு ஓடி வந்துருமே வெள்ளச்சி. நம்ம என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று சொல்லி இசைக்குமுத்து நாடார் புகழும் பெருமாள் நாடாரிடா நாயத்தானைகள் போகும்போதே. ஐயா புகழும் பெருமாள் நாடாரே. எப்பா என்னப்பா இசைக்குமுத்து நீனு ஊருக்கு போலியா? நாயக்க வெள்ளச்சிய காணோம். வானாய உங்க ஊர்ல போய் தேடுப்பா. நானும் 1 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க பாத்தீங்களா? நான் நாயை பார்க்கலையப்பா. ஐயோ அம்மா நாயை நான் எங்கயா பார்த்தேன்? நாயை பார்த்து 1 வருஷம் ஆகுதுப்பா. அப்படியா? ஆமா ஏன் அது வரும் போகும் பாத்திருக்கேன். இப்ப பாத்தியான்னு கேட்டா நான் என்ன பண்றது? வீட்டுக்குள்ள எதுவும் பிடிச்சு அடைச்சு போட்டிருக்கியா? ஐயா என் வீட்டை வேணாலும் பாருங்க. புகழ் பெருமாள் நாடார் வீட்டை பாருங்க. இல்ல பழைய வரும்போது பழையில போய் கட்டி போட்டியா? நீங்க போய் பாருங்க. நாயை பழையில கட்டிங்களா? அதாவது வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. உங்க நாயை நான் பார்க்கல. ஐயா இசைக்குமுத்து நடாரு. இவர் பார்த்தாரு இசைக்குமுத்து நடாரு. ஐயா நீங்க உண்மையாத்தான் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா? உண்மையா நாயை பார்க்கலப்பா. நாய் ரொம்ப நல்லதா நாய் தாப்பா வெள்ளச்சி. நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நாய் உனக்கு மட்டும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் தான். எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே பிடிக்கும் தான். ஆனா உன் நாயை நான் பார்க்க நீ பார்த்தா பார்த்தேன்னு சொல்லுவேனே. எனக்கு மட்டும் இப்படி ஒரு நாய் இருந்ததுன்னு வையி நல்ல வேட்டைக்கு பழகிடுவேன்பா. வேட்டைக்கு பழக்கிடுவான். ஆமா பழக்கிடுவாரு. சரி சரி ஐயா அப்ப என் நாயை நீர் பார்க்கலையோ? நான் பார்க்கவே இல்ல உன் நாயை. ஓ என் நாயா வெள்ளச்சிய நீங்க பார்க்கவே இல்ல? இல்ல நானே காலையில இருந்து நாயை
பார்க்கலையப்பா. யாரு புகழ் பெருமாள் நாடார் சொல்லுதாரு. சரி. ஐயோ நம்ம நாயை காணும்னு சொல்லுதாரு. ஆமா. நம்ம நாய் நம்மளை விட்டு எங்கேயும் போகாத, இத்தனை நாள் போனது இல்லையே. ஒரு குரலை கூப்பிட்டாலே ஓடி வந்துரும். அப்ப நம்ம வெள்ளைச்சி எங்க நிக்கும்? எங்கம்மா நிக்கும்? நமக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமா, யார் மேலமா சந்தேகம்? இவர் புகழ் பெருமாள் நாடார் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் மூச்சுக்கு 300 வாட்டி வெள்ளச்சிலே பேசுவாரு. வெள்ளச்சி எவ்வளவு திறமையான நாயா இருக்குப்பா. ஏ அப்பா, டேலி ஒரு மொசக்குட்டியை தூக்கிட்டு வந்துருதேன் பாரு. எவ்வளவு அழகா வேட்டைக்கு வளர்த்திருக்க, என்ன அழகா எவ்வளவு பாசமா இருக்குன்னு சொல்லுவாரு. எனக்கு மட்டும் இப்படி ஒரு நாய் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு இது இப்படி ஒரு நாய் இருந்தா எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாரு. ஆமா, அப்ப நம்ம நாய் இவர்கிட்ட தான் இருக்குமோ? இருந்தாலும் இப்ப எதுக்கும் கூட இருந்தாலும் கேட்டு பாப்போமா? எங்கேயும் மறைச்சு வச்சிருப்பாரு, ஒளிச்சு வச்சிருப்பாரு. ஐயா என் நாயை நீங்க பாத்தீங்களா? ஏன் நாய பாக்கலப்பா? நான் அப்பதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எசைக்கு முத்து நடாரு